Good evening, students. 8th standard science நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற பாடத்துல பூஞ்சைகள் ஃபங்கிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆல்கே அப்படிங்கிறது ஆல்காக்கள் பாசியை பத்தி தெரிஞ்சிட்டோம். இந்த தடவை பூஞ்சைகள் பத்தி இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? சோ உங்களுக்கு பெரிய ஃபேமஸ் பர்சன் அப்படிங்கிறவங்க எல்லாம் தெரியுமா? இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இவர் பெயர் வந்து ஜிடி நாயுடு. இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை தான் நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மிகப்பெரிய அறிவியல் அறிஞர், நிறைய விஷயங்கள் பாருங்க. இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, போனோகிராஃப், எலக்ட்ரிக் மோட்டார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருடைய சிறு வயது என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ சொல்லுவாங்க இல்லையா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? சோ எப்படி வருவாங்க, இன்டெலெக்சுவலா இருப்பாங்களா, ஆராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்களா, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அவர்களுடைய நடவடிக்கையை வைத்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு டைம் டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அதுவும் யார்கிட்ட கூட்டு போயிருக்காங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க அந்த குழந்தைகிட்ட. உடனே அவர் டாக்டர்கிட்ட கேக்குறாங்க, ஏன் உங்க குழந்தைய ஏன் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, என்ன அவருக்கு தொந்தரவு இருக்கு, ஏன் அவர் சரியா சாப்பிடுறது இல்லையா, சரியா படிக்கிறது இல்லையா, சரியா ஸ்கூலுக்கு போறது இல்லையா, சரியா விளையாடுறது இல்லையா, எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பேரண்ட் என்ன பதில் சொல்றாங்க, அவர்தான் டாப்பர், அவர்தான் கிளாஸ்ல எப்பயுமே டாப்பர், எல்லா கேமுமே தெரியும், எல்லா விளையாட்டுகளும் விளையாடுவாரு, சோ எல்லா விஷயங்களையும் தெரியும், எதை எடுத்தாலும் எல்லாத்துலயும் ஆராய்ச்சி பண்றாரு அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரி இங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, வேற ஏதாவது தவறா பேசுறாங்களா, முன்னுக்கு பின் முரணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இல்ல அப்படி எல்லாமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு, அப்போ என்னதான் செய்யறாங்கன்னு கேட்டா, பயங்கரமா சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய குறும்பு பண்ணிட்டே இருக்காரு வீட்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காக போய் ஏன் என்கிட்ட கூட்டு வர்றீங்க, சரி என்னதான் பண்றாங்க சொல்லு, சொல்லுங்க, நான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உடனே அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு இல்ல நாங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க வராங்க, வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா பொம்மை வாங்கிட்டு போவோம். சோ ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொம்மைய ரொம்ப பாதுகாப்பா அழகா விளையாடுவாங்க. கரெக்ட்டா அந்தந்த பிளேஸ்ல, அந்த டாய்ஸ் பிளேஸ்ல எடுத்து வச்சுப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா அத ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லையா? சோ உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான நேச்சர்? ஒரு சில குழந்தைங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. குடுத்துட்டு போனவங்க அந்த பக்கம் நகர்ந்ததுமே அதுல என்ன இருக்குன்னு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இத கழட்டி, அத கழட்டி, வீல எப்படி கழட்டுறது, மேல டாப்ப எப்படி கழட்டுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது போல தான் இவருடைய பிறந்த நாளுக்கு வந்த கிஃப்ட்ட அவங்க ரிலேட்டிவ் குடுத்தத அவங்க முன்னாடியே போட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லா கழட்டி சுக்கு சுக்கு சுக்கா ஃபுல்லா பிரிச்சுட்டாராம். ஒரு மாதிரி உடைச்ச மாதிரி பண்ணிட்டாங்களாம். உடனே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பொதுவா ஜெனரலா வாங்கிட்டு வந்து குடுத்தா, அதுவும் காஸ்ட்லியா இருந்தது அப்படின்னு சொன்னா, அத பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க. உடனே எல்லாரும் ஏன் உங்க பையன் இந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அவர் மறுநாளே என்ன பண்ணிருக்காரு, அதே போல பக்காவா அத எல்லாத்தையும் ஒட்டி அசெம்பிள் பண்ணிட்டாரு. சோ இது எதற்காக அப்படின்னு கேட்டா, ஒரு சில குழந்தைங்க என்ன பண்றாங்க, இது போலதான் எல்லா விஷயங்களும் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத கரெக்டா அத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள செய்யறாங்க. சரிங்களா? சோ இவரும் இதே மாரி.
மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கப்பல் தண்ணீல ஃபுல்லா விடுவாங்க. இல்லைங்களா? ஸோ ஏங்க உங்க பையன் என்ன பண்ணாப்லன்னு கேட்டதுக்கு, இவரு தான் எல்லாத்தையும் இதே மாரி தப்பு தப்பா தானே செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க வீட்ல டக்குன்னு இவங்க ஏதோ செய்ய போறான்னு நெனச்சுட்டு நாங்க எதுவுமே தரல. இவங்க நேரா என் பர்ஸ போய் ஓப்பன் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ரூபா நோட் எடுத்து கப்பல் செஞ்சு விளையாண்டாங்க அப்டின்றாங்க. ஓகே. ஸோ அப்ப நீங்க குடுக்கல, அவர ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவங்களுடைய பர்ஸ்ல இருந்து ரூபா நோட் எடுத்து அவங்க கப்பல் செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க அவர் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எப்பயும் அந்த குழந்தை அப்பயே இருப்பாங்களாம். யாருக்கும் ஃப்ரீ அதெல்லாம் குடுக்காம, ஏழை எளிய மக்களுக்கு நம்மளாலான உணவு பொருளோ, பொருள்களோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தானம் பண்ணிட்டே இருப்பாராம். சோ அந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மையான குணம் இவருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்திருக்கு. சோ அவர்தான் அவருடைய அ என்ன சொல்லலாம்? வ அவர் வந்து ஒரு பெரிய மனிதர் ஆனதுக்கு அப்புறமா யாருன்னு பார்த்தீங்க சொன்னா, அந்த நம்ம பார்க்குற இந்த ஜி.டி. நாயுடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைவர். சரிங்களா? சோ இப்படி நெறைய விஷயங்கள் சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்கள் பார்க்கும் பொழுதே, அவங்க எந்த மாதிரி உருவாவாங்க, என்ன நேச்சர்ல இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். அதுக்காக நீங்க கிஃப்ட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மளால நெறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்மளாலயும் இதே மாரி சாதிக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நெறைய மிகப்பெரிய தலைவர்கள் பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, லைப்ரரிலலாம் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்கும் பொழுது, நமக்கு அவர்கள் பத்தின ஒரு வரலாறெல்லாம் தெரியும். அதெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நம்மளுடைய லைஃப்லயும் அந்த நல்ல விஷயங்கள ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சோ இனி பார்க்க போறது பூஞ்சைகள். பூஞ்சைகள்ல என்ன கிடையாது. அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா, தேலோபைட்டோ ஃபேமிலி. நம்ம ஒவ்வொன்னுமே எந்த ஃபேமிலின்னு பார்ப்போம். இதுவும் தேலோபைட்டோ ஃபேமிலிய சேர்ந்தது. இதுலயும் நமக்கு என்ன கிடையாது, தண்டு, உடல், அதேபோல ரூட் இது மாரி தனித்தனியாக பிரிக்க முடியாத ஒரு அமைப்போட இருக்கக்கூடியது தான் இந்த ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பூஞ்சை. சோ இதனுடைய உடம்புல என்ன இருக்கும்னு கேட்டா, ஒரு சின்ன இழை போன்ற அமைப்பு ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆஸ் ஹைஃபா. ஹைஃபா அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஹைஃபாக்கள்லாம் இணைந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் மைசீலியம் அப்படிங்கிறது. சோ அந்த சின்ன இழையை நம்ம என்ன சொல்றோம்? ஹைஃபான்னு சொல்லுவோம். அந்த இழைகள் எல்லாமே இணைந்து ஒரு சங்கிலி போன்ற ஒரு ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர உருவாக்குறது இல்லையா? ஒன்றோடொன்று இணைந்து ஒரு இழை ஒரு பஞ்சான ஒரு ஸ்ட்ரக்சர கொண்டு வருது இல்லையா? அந்த பஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் மைசீலியம் அப்படிங்கிறது தான் அந்த இழைப்பின்னல்கள். ஸோ பூஞ்சைகள் எல்லாமே நமக்கு பல செல்லால் ஆக்கப்பட்டது. எந்த மாதிரியான செல் அப்படின்னு கேட்டா, புரோகாரியாட், யூகாரியாட் சொல்லுவோம் இல்லையா? இது எந்த வகையான செல்லால் ஆக்கப்பட்டதுன்னு கேட்டா, யூகாரியாட் செல்களால் உருவாக்கப்பட்டது தான் பூஞ்சைகள் என்பது. ஸோ எந்த செல்லால் உருவாக்கப்பட்டது? யூகேரியாட் செல்களால் நமக்கு ஒன்றாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான். அண்ட் நெக்ஸ்ட் இது அதனுடைய செல் சுவர்ல மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னன்னு கேட்டா கைட்டின் அப்படிங்கிறது. செல் சுவர் கைட்டின் என்ற ஒரு வேதிப்பொருளால் உருவாக்கப்பட்டது. சோ அது ஒரு வழுவழுப்பான தன்மையோடைய இருக்கக்கூடியது தான் இந்த கைட்டின் அப்படிங்கிற பொருள். அந்த கைட்டினால தான் இந்த அதனுடைய மேல் பகுதிங்கிறது இருக்கும். சோ இதுதான் இதனுடைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஓகே. சோ பொதுவா ஒரு பூஞ்சைகள் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது இதனுடைய உணவு பொருள் என்னன்னு கேட்டா கிளைகோஜன், எண்ணெய். இது எல்லாத்தையுமே என்னன்னு கேட்டா இது சேமிக்கக்கூடியது. அடுத்து வரக்கூடியது இத பத்தின ஒரு தகவல் அப்படின்னு கேட்டா, இதனுடைய டீடைல்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ச் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்டார்ச். இதுல என்ன கிடையாது நமக்கு? ஸ்டார்ச் அப்படிங்கிறது இவங்க உடம்புல இருக்காது. அதே போல ஃபுல்லுமே பச்சையம் என்பதும் கிடையாது. பச்சையம் இல்ல அப்படிங்கறதுனால தான் எப்படி இருக்கும் இதுல குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாததுனால அந்த நமக்கு கிரீன் கலர் அப்படிங்கிறது இதுல கிடையாது. தேர் இஸ் நோ குளோரோஃபில் பிக்மெண்ட். பச்சையம் அற்ற ஒரு
தாவரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத. சோ they are என்ன சொல்லலாம்? தானாக உணவு தயாரிக்க கூடியதா? அல்லது மற்றதை சார்ந்து இருக்கா அப்படின்னு கேட்டா, இது பிற உயிர்களை சார்ந்து இருக்கக்கூடியது. அதுதான் என்ன சொல்லுவோம்? ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது மற்ற உயிரினங்களை உணவிற்காக சார்ந்திருக்கக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது தான் ஹெட்டிரோட்ரைப்ஸ். இதை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். பாராசைட், சப்ரோவைட்ஸ் அண்ட் தென் சிம்பயாட்ஸ்னு 3 வகையாக ஒட்டுண்ணி, மட்குண்ணி, இணைப்புயிரிகள்னு ஒவ்வொன்றாக தனித்தனியாக இது எத்தனை டிவிஷனா நம்ம பிரிக்கலாம்? 3 டிவிஷன். இதனுடைய இந்த தன்மையை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். ஒவ்வொரு பூஞ்சைகள் என்னவா இருக்கும்? ஒட்டுண்ணியாக இருக்கும். அதுல அதுக்கு தகுந்த மாதிரியான அதனுடைய உடலில் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்பெஷல் ஆர்கன் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த மாதிரி ஆர்கன் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாராசைட். பாராசைட் அப்படின்னு சொன்னா அடுத்த உயிரிகளை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை. அததான் நம்ம ஒட்டுண்ணிகள் சொல்றோம். இதுல ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய உறிஞ்சு. அது உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன வேணும்? இப்போ ஒரு கொசு நம்மளுடைய உடம்ப கடிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது அந்த ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? பெயின் எதனால வருது அப்படின்னு சொன்னா அதன் உடல்ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு பகுதி அந்த என்ன சொல்லுவோம் கொடுக்கு மாதிரி இருக்கக்கூடியது தேள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும்? கடிச்சா வலிக்கும். பூரான் கடிச்சா வலிக்கும். அதனுடைய உறுப்புகள் நம்ம உடம்புல இருந்து என்ன பண்ணுது? ரத்தத்தை எடுக்கிறது சொன்னா அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் ஆர்கன். இப்ப இங்க் பாட்டில்ல நான் இங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் எனக்கு? இங்க் ஃபில்லர் வேணும் இல்லையா? சின்ன ஒரு ஃபில்லர் மாதிரி அமைப்பு இருக்கும் இல்லையா? இது வழியா தான் என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க சக் பண்ணி எடுப்போம் இந்த பாட்டில்ல இல்லையா? அப்போ அந்த இங்க் ஃபில்லர்ங்கிறது என்னது? இங்க நமக்கு ஃபில் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. இத சக் பண்ணுது. இன்ஜெக்ஷன் நமக்கு வந்து போடுறாங்க. அது நம்ம வெளியில இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் டியூப் நம்ம இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய மருந்து என்ன பண்ணும்? இந்த நீடில் வழியாக நம்ம உடம்புக்கு வருது. இதுவே பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு சின்ன இதே மாதிரி ஊசி தான். இதுல இருந்து நம்ம ரத்தத்தை எடுக்குறாங்க. சோ அது என்ன பண்ணுது? சக் பண்ணி எடுக்குது. பின்னாடி இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபில்லர் மாரி இருக்கும். அது மூலமாக உறிஞ்சி எடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சோ அது போல தான் இந்த பாராசைட் அப்படிங்கிறது நமக்கு அது ஒவ்வொரு அந்த ஒட்டுண்ணிகளுக்கும் அது ஒரு சிறப்பான தகவமைப்பு. மற்ற உயிர்களை சார்ந்து என்னது அது எடுத்துக்கிறது? உணவுப் பொருள்களை எடுத்துக்கிறது. ஏன்னா உணவுக்காக அடுத்தவர்களை சார்ந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய அதன் உடலில் சின்ன சின்ன ஒரு சின்ன உறிஞ்சுதல். அதனுடைய உடம்புல இருந்து அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல அண்ட் தென் ஒண்ணு உயிருள்ள பொருள்கள்ல இருந்து எடுக்கிறது. இன்னொன்னு உயிரற்ற பொருள்கள்ல இருந்து இருக்கிறது. செத்து போன உடம்புல இருந்தும் அதுல இருக்கக்கூடிய என்னது? நல்ல பொருள்களை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக இருக்கும். ஒரு சில பூஞ்சைகள் என்னன்னு கேட்டா, அதுதான் நம்ம சொன்ன சாருண்ணி, மட்குண்ணி அப்படி சொல்றோம். மட்குண்ணிகள் அப்படின்னு சொன்னா அழுகினது, வேஸ்டான பொருள்ல இருக்கக்கூடியதுல இருந்து எடுத்து தன்னுடைய உணவை என்ன பண்ணுது? எடுத்து உயிர் வாழ்கின்ற தன்மை. அதுதான் என்ன சொல்லிருக்கோம்? சாப்ரோபைட்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பாராசைட்னா ஒட்டுண்ணிகள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம உயிருள்ள பொருள்கள்ல இருந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றது நமக்கு சிம்பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அது உயிருள்ள பொருள்கள்ல இருந்து எடுத்துக்கூடிய உணவை. சாப்ரோபைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இறந்த உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய உணவுகள். அழுகி போன பொருள். அதுவே அழுகி போயிடுச்சு. ஆனா அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கக்கூடியது. அதுதான் சாப்ரோபைட்ஸ். grown upon the dead and decaying organic matters from them. So example rhizobus. Rhizobus அப்படிங்கிற பிளான்ட் அந்த மாதிரி இறந்த உயிரிலிருந்து எடுக்கக்கூடியது. ஓகே. சோ இப்படிதான் இந்த ஃபங்கை அப்படிங்கிறது எவ்வாறு ஒவ்வொன்று தனித்தனியாக அதனுடைய உணவுகளை தானாக என்ன பண்ணுது? எந்த மாதிரி சார்ந்து இருக்குங்கிறது. சோ கிளாசிபிகேஷன். வாட் ஆர் த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கைன்னு சொன்னா மெயின் 2 டிவிஷன். மிக்ஸோமைட்ஸ், யூமைசிட்ஸ். சோ 2 வகையா இத பிரிச்சுக்கலாம். சோ இதுல 4 டிவிஷன்ஸ் நமக்கு இருக்கும்.
மெயின் டூ டிவிஷன் அப்படின்னு சொன்னா நம்ம மைக்சோமைசிட்ஸ் அண்ட் தென் யூமைசிட்ஸ். இதுல ஒவ்வொரு கிளாஸஸ் இருக்கும் நமக்கு. அதுல நம்ம ஒவ்வொரு கிளாஸா பாக்குறோம்னா பைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் தென் தேர்ட் ஃபேமிலி. இது வந்து 4 பிரிவா இருக்கிறது இந்த யூமைசிட்ஸ்ல மட்டும் தான். சரிங்களா? ரெண்டு நம்ம வந்து பூஞ்சைகள் அப்படிங்கறத 2 மெயினான பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து யூகோமைசிட்ஸ் அண்ட் தென் மிக்சோமைசிட்ஸ். இந்த மிக்சோமைசிட்ஸ் அப்படிங்கறதுல நமக்கு அந்த அளவுக்கு பிரிவு கிடையாது. சோ இதுதான் 4 பிரிவாக என்ன பண்ணுது, யூமைசிட்ஸ்ங்கிறத 4 டிவிஷனா நம்ம பிரிக்கலாம். தட் இஸ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, பைகோமைசிட்ஸ், ஆக்சோமைசிட்ஸ், பெசிடோமைசிட்ஸ் அண்ட் தென் டியூட்ரோமைசிட்ஸ் 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஓகே. சோ இதுல உங்களுக்கு வேற எந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இல்ல, எத்தனை வகையாக நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அண்ட் தென் கிளாஸ் 4 அப்படிங்கிறது தான் இந்த 4 வகைகள். சோ இந்த பூஞ்சை அப்படிங்கிறது ஜென்ரலா நமக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைசோபஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரைசோபஸ் அப்படிங்கிறது என்னது? மட்குண்ணியாக வாழக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை வகை. இறந்த, அழுகிய, மட்கிய நமக்கு தாவரங்கள்ல பொருள்கள்ல இருந்தே உருவாகக்கூடியது. நம்ம பிரெட் வச்சிருப்போம், பழம் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு நமக்கு? பூஞ்சைகள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். அதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் ஹைஃபா அப்படிங்கிறது, அந்த ஹைஃபா எல்லாம் ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மைசீலியம் மேல இருக்கக்கூடிய பார்ட் தான் ஸ்போர்ஸ். இதுதான் ஸ்போரோஞ்சியோஸ்போர்ஸ். இந்த ஸ்டெம் பார்ட் இருக்கு இல்லையா? இதுதான் மேல இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே இது ஸ்போர். திஸ் இஸ் ஸ்போரோஞ்சியம். இதுதான் இந்த ஒரு ஜெனரலா நமக்கு ஒரு பூஞ்சைகள் அப்படின்னு சொன்னா அதனுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வீட்ல சாதாரணமா எல்லா இடத்துலயுமே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். பார்த்திருக்கோம் இல்லையா? மெயினா எதுல பார்க்கலாம் பிரெட் அப்படின்னு சொன்னா, ஓப்பனா இதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1 வீக் வாங்கி பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா வரும். அல்லது பிரெட்ல மாத்திரம் கிடையாது. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஈவன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தானியங்கள்லயுமே பார்க்கலாம். எப்படி இருந்தா ஆக்சுவலி வரணும் அப்படின்னு கேட்டா, வாட்டர் கண்டென்ட் ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் மேக்சிமம் என்ன ஆகும், அது வரும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுல இது ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இத என்ன பண்ண போறோம், வாட்டர் ஆட் பண்றோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுல நம்ம எவ்வாறு அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். சோ என்ன பண்ணிருக்கோம், பிரெட் பீஸ் ஒரு சின்ன ஸ்லைட்ல எடுத்துக்கிட்டோம். அதுல 2, 3 வாட்டர் டிராப்ஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு, சோ இது மைக்ராஸ்கோப். மைக்ராஸ்கோப்ல இந்த ஸ்லைட நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஐபீஸ் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, எவ்வாறு இது வளர்ந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பிக்சர் ஷோ பண்ண இல்லையா, அந்த பிக்சர் ஷோ பண்ண அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? சோ நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது பூஞ்சை ஆழம் புடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அதுவும் ஒரு வகையான தாவரம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் என்ன பண்ணிருக்கோம், இது இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த தாவரம் நமக்கு வளரும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இந்த தாவரம் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ இதனுடைய அமைப்பு பாருங்க. சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். தனியா இப்ப ஷோ பண்றோம். சோ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதே மாதிரியான ஜாயிண்ட்ல என்ன ஆகுது? தனித்தனியா இந்த ஸ்போரா நமக்கு வளருது. என்னென்ன பார்ட் பாருங்க. ஸ்போரோஞ்சியோஃபோர். ஸ்போரோஞ்சியோஃபோர்ங்கிறது ஸ்பெஷலைஸ்டு ஃபங்கல் ஹைஃபா. ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்போரோஞ்சியம். ஸ்போரோஞ்சியோஃபோர்ங்கிறது இந்த தண்டு, இந்த பகுதியை தான் என்ன சொல்றோம்? ஸ்போரோஞ்சியோபோர் சொல்றோம்.
ஸ்போர்ங்கிறது இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய, பட் ஸ்போர்ஸ் ஆர் த பயாலஜிக்கல் பார்ட்டிகல்ஸ் விச் ஃபங்கை மேட் ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் என்ன சொல்றோம், ஸ்போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்போரோஞ்சியம்ங்கிறது சம் ஹைஃபா டெவலப் த ஸ்பெரிக்கல் ஆர் கிளப் ஷேப், இந்த மாதிரியான உருளை வடிவுல இருக்கக்கூடியதுதான், கோள வடிவுல இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்போரோஞ்சியம்ஸ். So this is hypha. Hypha ன்னு சொன்னோம் இல்லையா, சின்ன சின்ன இழைகள். Hypha is a long filamentous structure and create a large network called mycelium. This is root part, that is rhizoid. Rhizoid functions like a root and support on a substrate, absorb the nutrients. அதுக்கு தேவையான உணவு சத்துக்களை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பக்கூடியது. சோ இதுதான் ஒரு ஃபங்கை. வெளியில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஃபங்கஸ்னா எப்படி உருவாகுதுன்னா, அதுல கண்டிப்பா ஈரப்பதம் இருக்கக்கூடியது, தண்ணி இருக்கக்கூடிய எந்த ஒரு இதா இருந்தாலும் அதுல இருந்து கண்டிப்பா வரும். சோ அந்த இதுல இருந்து தான் எப்படி வளருது, அதனுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஓகே. சோ இப்போ இதனுடைய எக்கனாமிக் ஃபுல்லுமே பொருளாதார முக்கியத்துவம் என்னென்ன, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எந்த வகையில நமக்கு இது நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு இது இம்பார்ட்டண்டா இருக்கு, பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த துறையில நம்ம இத பயன்படுத்துறோம், எதுல இது முக்கியமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தா, இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை எது எதுலலாம் இருக்குன்னா, ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா என்னதுப்பா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, டாக்டர்கிட்ட போனாலே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, நுண்ணுயிர் கொல்லி. சோ அதுக்கு நமக்கு என்ன தேவை, நல்ல காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல இதுல ஆன்டிபயோட்டிக்னு சொன்னா, நமக்கு நுண்ணுயிர் கொல்லியாக எந்த ஒரு மாத்திரை கொடுத்தாலும் அது கூட சேர்ந்து இது ஒரு ஆன்டிபயோட்டிக்னு கொடுப்பாங்க. அதுவும் அந்த ஒரு என்ன சொல்றது, மருத்துவ துறையில முக்கியமான ஒரு விஷயம். சோ பென்சிலின் அப்படிங்கிற ஒரு மருந்து, சோ அதுல என்னது, இந்த பூஞ்சைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. சோ என்ன மருந்து பேரு, இந்த மருந்து எல்லா இடத்துலயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பென்சிலின்ங்கிறது ஒரு முக்கியமான மருந்து. இந்த பெனிசிலின் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சையிலிருந்து நமக்கு எடுக்கக்கூடியது. பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையில இருந்து தான் நமக்கு என்ன எடுக்கிறாங்க, இந்த பெனிசிலின் அப்படிங்கிற மருந்தாகப்பட்டது தயாரிக்கிறாங்க. சோ இத பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அதுவும் நமக்கு நிறைய துறைகள்ல முக்கியமா இருக்கு. இது நமக்கு என்னது, ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், first one is antibiotic and then second one food, உணவு. உணவில் நமக்கு எங்க பயன்படுதுன்னா, மஷ்ரூம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அதிகமாக புரோட்டீன் கண்டென்ட். எதுல, மஷ்ரூம்ங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அதுவும் இப்பெல்லாம் என்னது, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல நிறைய ப்ரிப்பேர் பண்றது இந்த மஷ்ரூம் தான், காளான்கள் இல்லையா. நமக்கு அதிகமான புரதம் தாது பொருட்கள் இருக்கிறதுனால இது நமக்கு பொதுவாக நமக்கு உணவு உண்ணக்கூடியது ஒரு பொருளா இருக்கு. சரிங்களா. இது என்ன ஒரு பூஞ்சைன்னு கேட்டா, அகாரிகஸ். அகாரிகஸ் அப்படிங்கிறது பட்டன் மஷ்ரூம். பட்டன் மஷ்ரூம்ங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம், மஷ்ரூம்லே பல வகை இருக்கு இல்லைங்களா. மழை பெஞ்சா வரும், அதையெல்லாம் நம்ம சாப்பிடுறோமா, இல்ல. கடையில விற்கக்கூடிய அந்த மஷ்ரூம் மட்டும் தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். உணவுக்காக மாத்திரம் தயாரிக்கிறது தான் என்ன பண்றோம், நம்ம சாப்பிடுறோம். சோ அதுல ஒரு வகையான ஒரு மஷ்ரூம் அப்படிங்கிறது தான் இந்த மஷ்ரூம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது எந்த இடத்துல பயன்படுதுன்னா, விட்டமின்களாக. சோ நமக்கு புரதமாக இருக்கு, ஆன்டிபயாட்டிக்கா இருக்கு, வைட்டமினாவும் இருக்கு. விட்டமின்ஸ்னா ஃபங்கஸ் லைக் அஷ்பியா கோஸ்பி அப்படிங்கிற அந்த ஒரு விட்டமின், நமக்கு விட்டமின் பி அப்படிங்கிற ஒரு சத்தாகப்பட்டது எதுல இருந்து வருது, ஒரு வகையான பூஞ்சைகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. சோ ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதிசியம் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சையில நமக்கு
என்ன வகையானது? வைட்டமின் B2 அப்படிங்கிறதை உருவாக்கக்கூடிய ஒரு சத்து. சோ ஆன்டிபயாட்டிக்கா, உணவு பொருளாக, வைட்டமின்களாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கஹால். இது எது தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்? ஆல்கஹால். ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வெர்டேஸ், ஸைமேஸ் இந்த என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு. சர்க்கரை கழிவை நம்ம என்ன பண்றோம்? அதை நொதிக்கச் செய்து மதுபானம் தயாரிப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம். சோ இந்த 4 டிவிஷன்லயும் நமக்கு பூஞ்சைகள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு உதவியாக இருக்கு பொருளாதார ரீதியாக. சோ இது எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள். சோ அடுத்தது கெடுதல் விளைவிக்க கூடியது அப்படின்னு சொன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னா நமக்கு நல்லது அல்லாதது என்னெல்லாம் செய்யுதுன்னா பூஞ்சை தாவரம் விலங்குகள் பல்வேறு நோய்களை உண்டு பண்ணுகின்றது. செடினா நமக்கு பல வகையான நோய் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ இந்த செடியில பாருங்களேன், பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா? என்ன தெரியுது இதுல? நிறைய ஓட்டையா இருக்கு இல்லையா? ஹோல்ஸ் இருக்கக்கூடியது. இல்ல இந்த மாதிரியானது டீக்கா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தான் நமக்கு வருது. டீக்கா டிசீஸ்ங்கிறது எதுல வருது? கிரவுண்ட் நட் பிளான்ட்ல நிலக்கடலை செடியில வரக்கூடிய ஒரு வியாதி. தாவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலுமே தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாருக்குமே நிறைய வியாதிகள் அப்படின்லாம் வருது இல்லையா? அப்ப ஒவ்வொரு தாவரத்துல ஒவ்வொரு வகையான வியாதி. வேர்க்கடலையில டீக்கா, கரும்புல பாத்தீங்கன்னு சொன்னா சென்டர் பார்ட்ல அப்படியே நம்ம சாப்பிடும்போது பார்த்தா ரெட் கலர்ல அப்படியே இருக்கும் பேட்ச் பேட்சா. அது சிவப்பு அழுகல் அப்படின்னு சொல்லுவோம். நெல்லிக்காயில பார்த்தோம் ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி மேல வரும் இல்லைங்களா? சோ அந்த அந்த நெல்லிக்காயில வரக்கூடிய அந்த ஒரு டிசீஸ் பிளாஸ்ட் அப்படிங்கிறது. அண்ட் தென் நம்ம ரேடிஷ் முள்ளங்கியில பாத்தீங்கன்னு சொன்னா வெண்துரு அப்படிங்கிற ஒரு நோய். அப்ப ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேத்தோஜன் நோய் உயிரி உருவாக்கக்கூடிய நோய் உயிரிகளால் நமக்கு தாவரங்களுக்கு நிறைய டிசீஸ் அப்படிங்கிறதும் என்ன வருது. சோ அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் யூஸ் பண்ணிக்கிறோம். எந்தெந்த துறையில மருத்துவ துறையில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்டிபயாட்டிக்கா உணவு பொருளாக மதுபானம் தயாரிப்பதற்காக வைட்டமினாக. சோ இந்த எல்லா விஷயத்திலயும் சரி. அடுத்தது பார்த்தா அதனுடைய கெடுதல் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தாவரத்தில் ஒவ்வொரு வகையான ஒரு வியாதியை நமக்கு டிசீஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்றாங்க சரிங்களா? சோ பென்சிலின் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயம். அது என்ன நேம் கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் மருந்துகளின் அரசி. மருந்துகளின் அரசி யார் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன சொல்லலாம்? பெனிசிலின். பெனிசிலின் மருந்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா மெடிசினுக்கும் அவங்க தான் என்னது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, இது என்ன சொல்லியிருக்கோம் இத மருந்துகளின் அரசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல். சோ பூஞ்சைகள் அப்படின்னு சொன்னா என்ன? அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய பேசிக் எந்த ஃபேமிலியை சார்ந்தது, அதனுடைய உடல் அமைப்பு என்னது, எவ்வாறு அதனுடைய பிரிவு இருக்கு, அது எவ்வாறு அதனுடைய உணவு தயாரித்தல் அண்ட் தென் அதனுடைய வகைகள் என்ன வகைப்பாடு என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் அதனுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். அதனுடைய தீமைகள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்தோம் சரிங்களா? சோ இப்ப இதுவரைக்கும் நடத்தின இந்த டாபிக்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இப்போ அதனுடைய நோய் எதனால உருவாகுதுன்னு பார்த்தோம். மனிதர்கள்ல இதே மாதிரி பூஞ்சையினால நமக்கு வரக்கூடியது அப்படின்னு கேட்டா, ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருளை புழு அப்படிங்கிறது நம்ம உடம்புல சின்ன சின்னதா ஒரு என்னது ரவுண்டா இருக்கும் இல்லையா? திடீர்னு பார்த்தா ஒரு அலர்ஜி மாரி இந்த மாரி வட்ட வட்டமா தோல்ல எல்லாம் வரும்ல. அதுவும் இந்த மாரி ஒரு சில பங்கஸ்னால வரக்கூடியது. கால்லயும் நமக்கு என்ன டீனியோபடஸ் அப்படின்னு பாதத்துல ஏற்படக்கூடியது. தலையில நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பொடுகு அப்படின்னு ஒரு வருது இல்லையா? டாண்ட்ரஃப் அப்படின்னு சொல்றோம்ல. அது ஃபங்கஸ்னால உருவாகிறது. சோ மனிதர்களுக்கு, தாவரங்களுக்கு இப்படி எல்லாருக்குமே என்ன பண்ணுது? நெறைய விஷயங்கள் நமக்கு டிசீஸ கிரியேட் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபங்கஸ். நல்ல விஷயமும் இருக்கு. அதே போல பூஞ்சை அப்படிங்கிறது நமக்கு நன்மையும் பயக்கின்றது. அது போல தீமைகளையும் செய்கின்றது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட்
நம்ம பார்க்க போற டாபிக் பிரயோபைட்டா அப்படிங்கிற வகையான பிளான்ஸ் ஒவ்வொன்றுலயும் இருக்கு. அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இத நீங்க வீட்ல பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆல்கா அண்ட் தென் ஃபங்கை 2லயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.